அனைவருக்கும் வணக்கம். பாரத் மாதா கி பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும். இதான் ஜோஷ். இந்த ஜோஷ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குறையக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோட பெண்கள் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படணும். பண்ணுவீங்களா? இந்த கூட்டம் இன்னைக்கு ஏன் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு மன்னிக்கணும். மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் அதே சமயத்துல மன்னிக்கணும் கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு. ஆனா இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம பெண்களுக்காக. ஏன்னா திமுக எல்லாரும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நாங்க இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு. திமுக இருக்கிற வரைக்கும் தமிழகத்துல எந்த குழந்தைக்கும் எந்த பெண்ணுக்கும் எந்த முதியோர்களுக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. நம்ம வீட்டுல இருந்து நம்ம பெண்கள் வெளியில போனால திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டு பெண்களுக்காக எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்து பெண்கள் முன்னேறணும், பெண்கள் முன்னேறினாதான் இந்த நாடு முன்னேறணும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண்களுக்காக எத்தனை நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு திட்டம் அதிமுக கொண்டு வந்து ஒரு திட்டமாவது நீங்க வச்சிருக்கீங்களா? தங்க தாலி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும் போது அவளுக்கு நிறைய தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தங்கை எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. அந்த பணம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. பாதுகாப்பு தமிழகத்துல யாருக்கு இருக்கு? அவங்க பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. தெருவில் போயிட்டு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? அவங்க பெண்கள் தெருவுக்கு வர்றதில்லை. எல்லாமே அவங்களுக்கு வசதியான என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருக்கு. நமக்கு பாதுகாப்பு வேணும்னு நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். அந்த மாற்றம் எப்படி வரும்? ஒரு நல்ல திட்டம் பெண்களுக்கு என்னென்ன செய்ய முடியும்? இந்த திமுக பெண்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க? இது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணும். நம்ம இந்த பொதுக்கூட்டத்துல இங்கே இந்த கூட்டத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் போதாது. தெருவுக்கு தெரு நம்ம நல்ல விஷயங்கள் கொண்டு போறோம். எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருந்தது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும்போது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கு? இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் ஒரு செயின் ப்ராசஸ் தான். ஒரு நல்ல விஷயம் பண்ணும் போது நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னா நீங்க அதை பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு உதவி பண்றீங்களா? அவங்க இன்னொருத்தருக்கு உதவி பண்றாங்களா? அந்த செயின் ரியாக்ஷன் தான். அந்த செயின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நல்ல விஷயங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணும். வீட்டுல ஆமைங்க எடுத்து சொல்லணும். வீடே நம்மளால பாத்துக்க முடியும், வீட்டுல நம்ம ஆமைங்க பாத்துக்க முடியாத என்ன? ஒரு குடும்ப தலைவி நீங்க இருக்கீங்க, ஒரு இல்ல தரிசியா நீங்க இருக்கீங்க.